ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்மளோட பிளான் என்னென்னா, ட்ராவல் தான் நம்மளோட பிளான். ட்ராவல் ப்ளாக் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன ட்ராவல் பண்ண போகிறோம்னா, மீன்ஸ் சாட்டர்டே சண்டேயில் இருக்குது 2 நாளில் ஆல்மோஸ்ட் எங்கெல்லாம் கவர் பண்ண முடியுமோ எவ்ரி வீக்கில் ஒரு ட்ராவல் ப்ளாக்லாம் பண்ண போகிறோம். பைக்கில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம ட்ராவல் ப்ளாக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். மார்னிங் கிளம்பியாச்சு. நம்மளோட வீடு இருக்காரு. நம்மளோட பைக் ஹீரோட பேக்கெட் ப்ரோ. நம்ம பண்ண போகிற வ்ளாக்ஸில் நம்மளோட பைக் பெரிய நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம பண்ண போகிற ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைக் ட்ராவல் தான். எதுவுமே வந்து பஸ்லேயோ இல்லை வந்து ட்ரெயின்லேயோ இல்லை எதுவுமே போய் நம்ம வ்ளாக் பண்ண போகிறதில்ல. மெயினாக வந்து பஸ்ஸில் தான் நான் வந்து பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபுல் வ்ளாக் ஃபுல்லாக வந்து இதை பண்ணி தான் இருக்கும். இப்போ போகிறோன்னா திருவேற்காட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருவேற்காட்டில் வந்து போரூர் போய் போரூர்லேருந்து அடையார் போய் அடையார்லேருந்து திருவான்மியூர் பீச் போவோம். நிறைய பேர் வந்து பீச்னால் வந்து எல்லோரும் வந்து நம்ம பெசன்ட் நகர் மெரினா இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பீச் வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரை பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பக்கத்துலேயே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்து மார்னிங்கில் டைம் பார்க்கணும். சூப்பரான பீச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சூப்பர் பீச் தான். மார்னிங்கில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. காலையிலேயே வந்து அப்படியே பறந்து போயிட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து மார்னிங் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 2 வீடியோவாக போட்டுருக்கேன். ஒரு பக்கம் ஸ்டேட்டஸாகவும் போட்டுருக்கேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமராவில் நீங்கள் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ வரும்ன்றது பார்த்து பைபாஸு இந்த பைபாஸ் எப்படியுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த பூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸில் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தை ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து இந்த பைபாஸ் வழியாக போய் போரூர் எடுத்து போரூர் கிண்டி போய் கிண்டிலேருந்து அப்படியே ஒரே ஒரு பார்த்திங்கன்னா அடையாது. ஆக்சுவலாக மணி இப்படியே வந்து 5:30 ஆகும் போது நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போகணும். 6 o'clock வந்து இப்போ போரூர் வந்துட்டோம். போரூரில் வந்து அடுத்து அடையார். ஆனால் ஆல்மோஸ்ட் சன்ரைஸ் ஆகிட்டு தெரியுது அவங்களுக்கு எல்லாருக்கும். பார்த்தீங்களா, நம்ம போய் கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம திருவேற்காட்டில் 15 கிலோமீட்டர்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். அவன் சின்ன பையன், அவன் வந்து வெறும் 50 கிலோமீட்டர்ஸுக்கு மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. நம்ம எப்பயுமே பைக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பைக்லாம் கிடையாது. நம்ம நார்மல் ஹீரோ ஹோண்டா வண்டி தான். அதனால் நம்ம எதோ ஃபாஸ்டஸ்ட் பைக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ சீக்கிரம் போகணும். அதுக்கு மோஸ்ட்லி வந்து சன்ரைஸை பிளான் பண்ணுறீங்கன்னா ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்தே ஒரு 4 o'clock ஆர் 4:30 கிளம்பிடணும். 1 hour அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock கூட நம்ம வந்து சன்ரைஸ் பண்ணலாம். நம்ம வீட்டிலேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவரேஜ் பண்ணோம்னா நம்மளால் போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம சரவணா ஸ்டோர், போரூர் சரவணா ஸ்டோர், அங்கே மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லா மெட்ரோ வழியாக தான் போனோம். ஆமாம், போயிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இந்த டிராஃபிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கிண்டி கத்திப்பாரா ஃபஸ்ட்லாம். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 15 இயர்ஸாக கத்திப்பாராவில் எந்த டிராஃபிக் ஜாமாக வந்து தேவையில்லை. என்ன காரணம்னா அந்த பிரிட்ஜஸ். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க, எதை பண்ணாங்கன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜஸ்ஸு அப்புறம் மெட்ரோஸு இதெல்லாம் வந்து ஒரு வளப்பிரசாதம். நம்ம சென்னையை கனெக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடை கனெக்ட் பண்ண சொல்லுவோம். வேறு ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தா நம்ம எங்கேயோ இருக்கும். நல்ல டெவலப்டு ஏரியா தான் நம்ம இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திப்பாரா. நம்ம கத்திப்பாரா கிட்ட தான் இருக்கும். கத்திப்பாரா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது, ஸ்டால்ஸு. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் கான்டாக்ட் பண்ண இடம் ஒன்று இருக்குது. நடுவில் ஒரு நாய் வர குறுக்கில் போகுது. இதுதான் கத்திப்பாரா. நீங்கள் வந்து கத்திப்பாராவில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுக்கு
எல்லாருக்கும் வந்து என் மூலிமா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மார்னிங்கை காமிக்க விரும்ப ஆசைப்பட்றேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே, இந்த நாள் நல்ல நாளாக அமையும். என்னோடய வீடியோஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன டைமில் ரிலீஸ் பண்ணலான்றதான் நான் யோசிச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த எவ்ரிடேஸ் அப்டேட் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிபி சுரேஷ், ஈவென்ட் தமிழ் கேட்டரிங். ஃபைனலி நம்ம வந்து காலையில் ஒரு 5:50 கிளம்பி ஒரு டீ காஃபிலாம் சாப்பிட்டு கடைசியாக வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச்சை பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே வந்து எல்லோரும் கண்டிப்பாக பீச்சை பார்த்துருப்பாங்க. இந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து பார்க்குறது தான் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம். ஏன்னா பாருங்கள், லைட்டாக வந்து இதுதான் வந்து பீச்சுக்குள்ள வச்சுருக்கீங்க. இந்த இடம் வந்து யாருக்கும் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து பைக்கு கார்லாம் போகும். நம்ம ஷூட்டுக்கான வரதுக்கான இடம் இது. ஏர்லி மார்னிங் நிறைய நாள் வந்து இங்கே தான் நம்ம ஷூட் எடுப்போம். இங்கே தான் வந்து ஸ்டுடியோ 24 ஒரு இடம் இருக்குது. பாருங்கள், நம்மளோட பீச் வியூக்கு வந்துட்டோம். கரெக்டான நேரத்துக்கு வரணும்னு சொல்ல, லேட்டான நேரத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து சன்ரைஸ்க்கு வந்துட்டோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 o'clock. இங்கே ஷூட்டை முடிச்சிட்டோம். இங்கேருந்து இப்போ கிளம்பி பக்கத்துலேயே மீன் பிடிக்கிற விஷயத்தை பற்றி வீடியோ எடுக்க போகிறோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். என்ன மீன் பிடிக்கிறாங்க இப்போ, மீன்கால தடைக்கால உத்தரவு போட்டாங்களாம். அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த போட்டில் போகிறவங்க தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அங்கே போகிறோம். போட்லேருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து இங்கே தான் வந்து இந்த மாதிரி மீன் எடுப்பாங்க. சின்ன சின்ன போட்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மீன்லாம். நான் நிறைய நாள் வாங்கியிருக்கேன். நாங்கள் ஹோட்டல் வச்சு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ வந்து எடுத்த இந்த இடம் தான் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மீன் வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஏர்லி மார்னிங்கில் பசங்க எவ்வளோ பேர் பாருங்கள். போட்டில் அப்படியே இறக்கி அப்படியே ஆப்போசிட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இதுதான் போட்டில் அப்படியே சேல் பண்ணுறாங்க.